நாற்றம்பள்ளி அருகே ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டில் திருட முயற்சி செய்த நபருக்கு தர்மடி கொடுத்த பொதுமக்கள். போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த அக்ரஹாரம் வேடிவட்டம் பகுதியைச் சேர்ந்த சீனிவாச கவுண்டர் மகன் தேவேந்திரன். இவர் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவருக்கு பாலபாஸ்கர் என்ற மகன் வேலூரில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் தேவேந்திரன் மற்றும் அவருடைய மனைவி ஈஸ்வரி ஆகிய இருவரும் தனது மகனை பார்க்க வேலூருக்கு சென்றனர். அப்போது இரவு 8 மணி அளவில் திடீரென தனது மொபைலில் இருந்து வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போது 3 நபர்கள் வீட்டின் உள்ளே புகுந்து பூட்டை உடைத்துக் கொண்டது தெரியவந்தது. இதனால் அதிர்ந்து போன தேவேந்திரன் உடனடியாக தங்களுடைய உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கையில் வீட்டின் அருகில் சென்ற உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் வீட்டில் திருட முயற்சி செய்த 3 பேரையும் பிடிக்க முயற்சி செய்தனர். அப்போது அங்கிருந்து 2 தப்பி ஓடினர். மேலும் ஒருவரை பொதுமக்கள் பிடித்து தர்மடி கொடுத்தனர். இதன் காரணமாக அந்த நபர் மயக்கமடைந்து கீழே விழுந்தார். இந்த சம்பவம் குறித்து நாற்றம்பள்ளி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கையில் விரைவில் வந்த போலீசார் மயக்க நிலையில் இருந்த நபரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் மயக்க நிலையிலிருந்து நினைவு திரும்பினால் மட்டுமே திருட முயற்சி செய்த நபர் யார், எந்த பகுதியை சார்ந்தவர் என விசாரிக்க முடியும் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் தப்பியோடிய 2 குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டை பூட்டிவிட்டு மகனை பார்க்க சென்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டில் திருட முயற்சி செய்து திருடன் தர்மடி வாங்கி மருத்துவமனையில் அனுமதிக்க சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் முனியில் காணும். எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். கைகளை கட்டி பாலம் புடிப்பா ஜோய்பில் ஏதோ கத்திக்கிற மாதிரி பாருண்ணா. கத்தி இல்லாட்டி நாங்களோட கத்தி இல்லையா இல்லையா அமைதியா ஒரு ஆள் வண்டியில இருக்கீங்க. போலீஸ் பின்னாடியே வர வண்டியில இருங்க. வர சொல்லுப்பா. திருமால பின்னாடி போயா இல்ல முன்னாடி போயிடியா? வீட்டில் ஒரு கேமராவை போடுங்கன்னு சொல்றது. கேமரா போட்டு மொபைலை கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எங்க போனாலும் மொபைலை தொட்டு தொட்டு பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? சேகரிட்டு அப்படி ஓடலாம். இவங்க பொலியில் போய் அப்படி சரிஞ்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு போயிட்டு நாளைக்கு வெள்ளை கயிறு மாதிரி கையில் பின்பக்கம் கட்டி வச்சுருவாங்க. மணி வந்து இப்போ 9 மணி ஆகுது. எத்தனை மணிக்கு சம்பவம் நடந்திருக்கும்?